ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பாலில் ரசம் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேங்காய் நல்லா திருவி அதில் பால் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 தக்காளி அளவு நல்லா பிழிஞ்சு கரைச்சிக்கலாம். அந்த தேங்காய் பால்லே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சீரகம் போட்டுக்கலாம். அது கூடவே தட்டி வச்ச பூண்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இது கூடவே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரசம் சாதாரணமாகவே கொதி வரக்கூடாது, அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். இது அதுவும் தேங்காய் பால் ரசம், அதனால் இது கொதிக்கவே விட்டுறக்கூடாது. பக்கத்தில் இருந்து பக்குவமாக ரெடி பண்ணோம். தேங்காய் பால் கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு நுர வரட்டும்னு ஆஃப் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.